அதனாலதான் பாக்கியாத்து சாலியாத்துக்கு அவங்க 1969 போன நேரத்துல அவங்க ஒரு பத்திரம் கொடுக்குறாங்க, வாழ்த்து மடல் கொடுக்குறாங்க. நான் அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். சிபாஷ் நாமா, சிபாஷ் நாமான்னு வாழ்த்துடைன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை வந்தா வரவேற்று என்ன செய்வாங்க, அவங்கள புகழ்ந்து எழுதி அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அது எல்லாத்துக்கும் இப்படி வாழ்த்துறைன்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த மஜ்லிஸ்ல நேரடியா இருந்தவங்க எங்க மதரசால உஸ்தாதா இருக்கிறாங்க, குல்சார் அஹ்மது பாக்கவி ஹஜ்ரத் மேல்விஷாரம். அவங்க சொன்னாங்க, நூரிஷா சர்க்கார் கத்தசல்லாஹு சிரோல் அசீது அங்க வந்தாங்க, ரயீசுல் இஸ்லாம் ஹஜ்ரத் அவங்களுடைய செருப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள் அங்க இருக்கிறாங்க. ஷேக் ஹசன் ஹஜ்ரத் இருக்கிறாங்க, சையத் அப்துல் ஜப்பார் ஹஜ்ரத் இருக்காங்க, ஃபல்பரி ஹஜ்ரத் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நூரிஷா சர்க்கார் அங்க போறாங்க. போன நேரத்துல அன்றைக்கு நடந்தத ஹஜ்ரத் சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அப்பனே தில் சே வைருல்லாஹு நிக்காலோ நிக்காலோ நிக்காலோன்னு சொன்னாங்க. மாணவர்கள் பல நாட்களாக அந்த வார்த்தையை எல்லா நேரத்திலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய அசர் உள்ள புர் அசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசர் உள்ள பேச்சாக அவருடைய பேச்சு இருந்தது. நான் அன்றே அந்த பேச்சை எடுத்து உருதுவில் எழுதி அன்றைக்கு இருந்த மைசூர்ல இருக்கக்கூடிய சியாசத்துன்னு சொன்ன ஞாபகம் ஒரு பத்திரிகைக்கு நான் எழுதி கொடுத்தேன். அந்த அன்னைக்கு எழுதின பேப்பரை கொண்டு வந்து காட்டினாங்க. 1969 எழுதின பேப்பர். சர்க்கார் கூட அதை வந்து மலையாளத்துல மொழிபெயர்த்து புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. இப்ப அதுல கமாலி வேலூரி ரஹ்மத்துல்லாஹின்னு ஒருத்தவங்க நூரிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி புகழ்ந்து பைத்துகள் பாடினாங்க.